குழந்தைங்களுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ப்ரொக்கோலி சூப் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சூப் பார்த்திங்கன்னா 10 மந்த் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க. அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ப்ரொக்கோலி ஒரு 12லேருந்து 15 பீஸ் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண அரை உருளைக்கிழங்கு, 2 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்படியே குக்கரில் மூடியை போட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசிலுக்கு அப்புறம் ஒரு ப்ரொக்கோலி எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் பட்டர் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச ப்ரொக்கோலியை அப்படியே இதில் ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த ப்ரொக்கோலி சூப் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.